வணக்கம். நம்ம இன்னைக்கு தூதுவளையோட மருத்துவ பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட பிற்பகுதியில அதை வச்சு எப்படி நம்ம சட்னி செய்யறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இத தூதுவேலை, கூதளம், அனர்க்கம் அப்படின்னு பல்வேறு பெயரால நம்ம சொல்லப்படுறோம். இதுல விட்டமின் சி, அயர்ன் சத்து, கால்சியம் சத்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இதுல இருக்கும் பூ, காய், கனி, தண்டு, வேர் எல்லா பகுதியுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்கு. இதுல இருக்கும் கால்சியம் சத்து நம்ம எலும்பையும் பற்களையும் வலிமையாக்குது. நுரையீரலை சுத்தப்படுத்தும் தன்மையும் இதுக்கு அதிகமா இருக்கு. புற்றுநோய் வராம தடுக்குது. முக்கியமா தொண்டையில ஏற்படும் புற்றுநோயை இது தடுக்குது அப்படின்னு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்மை குறைபாட்டை நீக்கும். ஆண்மை குறைபாடு இருக்கவங்க இதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு ஆண்மை குறைபாடுன்றது இல்லாம போயிரும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கு. காய்ச்சல் வந்த நேரத்திலையும் சளி இருமல் இருந்த நேரத்திலையும் இதை சட்னி ஆகவோ அதாவது துவையலாகவோ இல்ல சூப் அல்லது ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டா கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுவாச நோய்கள் இருக்கவங்களும் இதை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தா அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நம்ம நினைவாற்றலை அதிகரிக்கும், பித்தத்தை குறைக்கும், நம்ம ரத்த சோகை உள்ளவங்களுக்கும் அது இல்லாம பண்ணும். விஷக்கடி ஏற்பட்டா அதை முறிக்கும் தன்மை இதுக்கு அதிகமாவே இருக்கு. நீரிழிவு நோயாளர்கள் அவங்களது சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கவும் முடியும். பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்க இதை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. இப்ப நம்ம துவையலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தலைவலி, இரும்பல், மூச்சு திணறல், சளி பிரச்சனையை தீர்க்க வல்லது. ரசமாவோ சூப்பாவோ தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம நெஞ்சில இருக்க சளி, இரும்பலுக்கு இது ஒரு நல்ல மருந்து. நம்ம மருந்துகளா எடுத்துக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி சூப் எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கைப்பிடி அளவு எடுத்து நம்ம அதை அரைச்சு தோசை மாவோட கூட தூதுவளை தோசையா நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கூட நல்லா மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு அதை கோதுமை மாவோட சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிணையும் போது அந்த மாதிரியும் இதை நம்ம கூட சேர்த்து நம்ம உணவுல பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம இதை வச்சு எப்படி சட்னி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப தூதுவளை சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி 2 பவுல்ல தூதுவளை தலை எடுத்து வச்சிருக்கேன். பூ, விதை எது கிடைச்சாலும் அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நான் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், தேவையான அளவு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் கொஞ்சம் நிறையாவே எடுத்து வச்சிருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, பருப்பு, உளுந்தம்பருப்பு, வர கொத்தமல்லி, பூண்டு, மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சிவப்பு வரைக்கும் வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் வதக்கி இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி உடஞ்சிச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்ச தூதுவளை தலையையும் புதினா தலையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தலையை நல்லா வாஷ் பண்ணால் போதும். அந்த முள்ளு மாதிரி இருக்கிற பகுதியை கூட எடுக்க தேவையில்லை. காய், பூ எது கிடைச்சாலும் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, தலை நல்லா வணங்கிடுச்சு. நான் இது கூட புளி ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், பெரிய நெல்லிக்காய். நீங்கள் நெல்லிக்காய் கிடைக்கலன்னா ஒரு லெமனை கூட புழிஞ்சு சாறை மட்டும் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மாங்காய் கிடைச்சா மாங்காயும் போட்டுக்கலாம். இல்லைன்னா மாங்காய் பவுடர் கிடைக்கும், அது கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் புளிப்புக்காக. புளி மட்டும் ஆட் பண்ண வேணாம். புளி ஆட் பண்ணால் இதில் இருக்க சத்து எல்லாமே நமக்கு கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் நம்ம நெல்லிக்காய், மாங்காய் இல்லைன்னா லெமன் புளிஞ்ச சாறு அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம்.
பாருங்க, இது தூதுவளையில இருக்க அந்த காய். பூ ஃபர்ஸ்ட் வணக்கும் போதே பார்த்துருப்பீங்க, ஒரு வயலட் கலர்ல இருக்கும். அதனால எது கிடைச்சாலும் மிஸ் பண்ண வேணாம். எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி எவ்வளோ சளி இருந்தாலும் கரைஞ்சு வெளியே வந்துடும். இது மாதிரி நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கேன். என்னோட குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி தூதுவளை சட்னி ஒரு தடவை சாப்பிட்டப்ப சளி எல்லாமே வெளியே முடிச்சு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா வணங்கிருச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, சட்னி தயாராயிடுச்சு. இதை நீங்கள் வேற மெத்தட்லையும் செய்யலாம். எப்படின்னா, வெறும் தூதுவளையை மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா அதை நல்லா நெய்யில் வணக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவும் போலவே பூண்டு, ஜீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் தனியாக வணக்கி எடுத்துட்டு தூதுவளை தலையை மட்டும் தனியாக எடுத்து நெய்யில் வணக்கியும் செஞ்சுக்கலாம். அப்போ ரெண்டையும் ஒன்றா கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு விதமாகவும் செய்யலாம். எல்லாரும் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.